வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், செய்முறை பழக்கங்கள், அது மூலமாக சர்க்கரை நோய் நல்ல ஆரோக்கியமாக கட்டுப்பாடாக வச்சிருக்கலாம். என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்கிற உணவு பழக்கம், செய்முறை பழக்கம், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறது, இந்த மூணுலையும் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னாவே உங்களோட ஆரோக்கியமான உணவு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும். இதில் முதல்ல பார்க்கறது ஆரோக்கியமான சமையல் செய்யும் முறை. அதில் ஃபஸ்ட்டு என்ன உணவு தானியங்கள் 50% நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அந்த தானியங்கள் முழு தானியங்களாக இருக்கணும். அதாவது அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, இந்த மாதிரி முழு தானியங்களில் பாலிஷ் பண்ணாமல் கைக்குத்தல் அரிசி இருந்தால் நல்லது. இல்லாட்டினாலும் முழு தானியங்களை அப்படியே சமைக்கிற மாதிரி பண்ணணும். இந்த அரைச்சு சலிச்சு ஃபைனாக இருக்கிற மைதா இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, நீங்கள் சேர்த்துற ஆயில், உணவு பழக்கத்தில் நல்ல ஆரோக்கியமான எண்ணெயாக இருக்கணும். 2-3 எண்ணெயை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள். மூன்றாவது, கொழுப்பு சத்தின் அளவு. இதில் ஆரோக்கியமான எண்ணெய், ஆரோக்கியமான கொழுப்பு எது எதுன்னு பார்த்து உங்கள் உணவு திட்ட நிபுணர், மருத்துவர் சொல்லுவார், அதை கடைப்பிடிக்கணும். நான்காவது, நம்ம எடுக்கிற பொருள்களில் இருக்கிற ஃபேட் அப்படிங்கிறது டைரி பால் பொருட்கள்லையும் நம்ம அவசியம் டெய்லி எடுத்துக்கிறோம். அது காஃபி, டீ, தயிர், மோர், இந்த மாதிரி பாலாடை கட்டி, இதில் குறைந்த கொழுப்புள்ள பாலை தேர்ந்தெடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பாலாடையை தனியாக எடுத்துட்டு, க்ரீம் அப்படின்னு சொல்லுவோம், வெண்ணெய் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு, பால் நீங்கள் தயிராக புழைய ஊற்றி அந்த பால் க்ரீம் எடுத்துட்டு தயிராக யூஸ் பண்ணலாம், இல்லை மோராக செஞ்சு சாப்பிடலாம். இது ஹெல்த்தியான தயிர், மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சீஸ் அப்படிங்கிறது அளவாக எடுத்துக்கணும். பன்னீர் அப்படிங்கிறது குறைஞ்ச அளவு எடுத்துக்கணும். நிறைய டெய்லி பன்னீர் எடுத்தாலும் அது தேவையில்லாத இதுவும்.